ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் சாதம். இதே மாதிரி வீடியோ பார்க்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கணும். குக்கர் வச்சுட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு அதை நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிடணும். அப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டுக்கணும். அதையும் ஃபுல்லாக நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு அப்புறம் 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் புளிக்காத தயிர் போட்டுக்கணும். புளிக்காத தயிர் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா அந்த தயிர் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி அந்த இது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நான் 1 கப் அரிசிக்கு 1 கப் அரிசி அரை மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு 1 கிளாஸ் அரிசி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது தேங்காய் பால் ஊற்றிக்கணும். 2 கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதை நல்லா ஃபுல்லாக இது பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு நம்ம எவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா போட்டுக்கணும். ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கணும். கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடணும். சாப்பாடு அரிசி மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. அப்புறம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆயிரும். அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.